ரூல்ஸ் சார்ந்த கிரிக்கெட்ல நடந்த 3 அமேசிங் மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2022 நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில ஸ்மித் 104 பந்துகளுக்கு 69 ரன் தான் எடுத்திருந்திருப்பாரு. திடீர்னு ஒரு பால தைரியமா 6க்கு அனுப்பி அனுப்புன அடுத்த செகண்டே அம்பீர்ஸை பார்த்து அப்படி இப்படின்னு கை காமிப்பாரு. என்னடா ரிக்கி பண்ணிங் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல, அவர் நோ பால் கேட்டிருந்திருப்பாரு. ஏன்னா ஓடிஐல சர்க்கிளுக்கு வெளியே செகண்ட் பவர் பிளேல 4 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் நிக்க முடியும். ஆனா இங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ் 5 பேர் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அதை முன்னாடியே ஸ்மித் பார்த்திருப்பாரு. அதை பார்த்ததால தான் அந்த பால 6க்கு அனுப்பியிருப்பா. அப்படி அனுப்புன அடுத்த செகண்ட் தான் அம்பீர் கிட்ட நோ பால் கேட்க அம்பீர்ஸும் நோ பால் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு கேம் அவேர்னஸோட ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கும். இதனால தான் அவரை ஃபேப் 4ல சேர்ந்திருக்காங்க. நம்பர் 2, ரீசெண்டா 2025ல ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில ஒரு பால் ஆனது வீசப்பட்டிருக்கும். அப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அம்பையர் டெட் பால்னு கொடுத்துருவாங்க. என்னடா நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல, எங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கத்தர சத்தம் கேட்கும். ஸ்லிப்ல நின்னுட்டு இருந்த மேட் ரின்சோ அப்படிங்கிற ஃபீல்டர் தான் கத்தி இருந்திருப்பாரு. அதனால தான் டெட் பால் கொடுத்திருந்திருப்பாங்க. கார்க்பால் மேட்ச் விளையாடக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பால் ஆனது வீசப்படும் போது எந்த ஃபீல்டர்ஸுமே கத்தக்கூடாது, பேசக்கூடாது, பேட்ஸ்மேனையோ பவுலரையோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாலுக்கு டெட் பாலோ இல்ல நோ பாலோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க மேட் ரின்சோ கத்தி இருந்திருப்பாரு. அப்படி கத்தினதால தான் அம்பையர்ஸ் டெட் பால்னு கொடுத்திருந்திருப்பாங்க. நம்பர் 3, லாங்கஸ்ட் 6 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷார்ட்டஸ்ட் 6 எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? 2002ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் ஒரு ஒருதின போட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப ரஷீத் லாட்டிஃப் ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கு போக அந்த ஸ்கூப் ஷாட் ஆனது நேரா கீப்பருக்கு பின்னாடி கீப்பர் வச்சிருந்த ஹெல்மெட் மேலேயே பற்றும். அப்படி படுற சமயத்துல இவங்களும் சிங்கிள் ஓடி இருந்திருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் கீப்பருடைய ஹெல்மெட்லயோ இல்ல ஃபீல்டருடைய கேப்லயோ பாலானது பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 5 ரன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் இங்க 5 ரன்னும் அவங்க ஓடி எடுத்ததுக்கு 1 ரன் சொல்லிட்டு 6 ரன் கொடுத்திருந்திருப்பாங்க. இதை வேணும்னா ஷார்ட் 6ன்னு சொல்லிக்கலாம், இல்ல ஒரு பெனால்டி ரன்ஸ்னு கூட சொல்லிக்கலாம்.